ரிஷப ராசி. ராசியாதிபதி சுக்கிரன் ஜாதகத்தில் ஆட்சி. 7ஆம் அதிபதியான செவ்வாய் ஜாதகத்தில் ஆட்சி. குரு உச்சம், சனி ஆட்சி. 10ஆம் இடத்துல சனி பகவான் ராகு. இது ஒரு பவர்ஃபுல்லான கிரகநிலை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 4 கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்குது. 12 ராசிக்குமே ரொம்ப நல்லது. இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கச்சு எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்குறான்னு பார்க்கணும். எப்படிப்பட்ட திருமணஸ்தானத்தை, கலத்திரஸ்தானத்தை குரு உச்சப்பட்டு பார்க்கிறார். இதுவரை திருமணமே ஆகவில்லை என்றால் கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். கல்யாணமாகி பிரிந்த தம்பதிகள் ஒன்றா சேருவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஒன்றாக சேருவாங்க. திருமண தடைப்பட்டு, கல்யாணமாகி தடைப்பட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னா மறுமணத்திற்கான வாய்ப்பை கொடுப்பார். இந்த மாதத்தில் அதற்கான உபாய வழிகள் சொல்லித்தரோம். மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை போய் வள்ளி தெய்வம் இருக்கிற முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை, மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள். சிவன் கோயில் இருக்கிற அம்பாளுக்கு எப்பேற்பட்ட தடங்களும் போயிடும். இந்த 2 கிரகம்தான் டாப்பில் இருக்கார். அவர் 2 பேரும் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறவா. ஒன்று ராசியாதிபதி, ஒன்று சப்தமாதிபதி. வாழ்க்கை ஹாப்பியாக போய்டும். வேலையில் பலித்தம், நல்ல வேலைக்கு போயிடுவீங்க. வேலை மாற்றிக்கணுமா, அப்பா இந்த வேலை வேண்டாம், போர் அடிக்குது, மாற்றணும்னா இப்போ மாற்றிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். கொஞ்சம் அவசரப்படாமல் கரெக்டாக பொசிஷன் பார்த்து மாற்றிக்கோங்க. ரொம்ப நன்னா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.